முதற்கணல் அத்தியாயம் 3. போன அத்தியாயத்தில் ஆஸ்திகன் அஸ்தினாபுரத்தில் ஜனமேஜயனோட வேள்விக்கு சேர்றதோட அந்த பகுதி முடியும். இந்த பகுதியில் அந்த வேள்வி ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஜனமேஜயன் இப்போ அஸ்தினாபுரத்தோட அரசனாக இருக்கான். ஜனமேஜயன் யாருன்னா குரு வம்சத்தோட 52வது தலைமுறையை சேர்ந்த ஒரு அரசன். அவன் அரியணை ஏறும்போது அவனுக்கு பாரத வருஷத்தில் புதுசாக பிடிக்கிறதுக்கு நாடுகளோ தீர்த்து வைக்கிறதுக்கு பெரிய பிரச்சனைகளோ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவன் ஆட்சி வரான். எந்த சிக்கல்களும் இல்லாததுனாலேயே அவனோட பெரும்பாலான நேரத்தை பகடையாட்டத்திலே செலவழிக்கிறான். பகடையாட்டம்னா ஏனி பாம்பு உள்ள கேம், நம்ம ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்கிற அந்த பகடையாட்டத்திலே அவனோட மொத்த நாளையும் செலவழிச்சிட்ருக்கான். எந்த மாதிரி உருட்டுனா தாயம் வரும், எந்த மாதிரி விருடுனா 12 வரும், இது மாதிரியான சிந்தனைகளில் அவனோட மொத்த டைமையும் செலவழிச்சிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அவன் பகடை ஆடிட்டு இருக்கும்போது அவனோட சேவகன் உத்தங்கர்னு ஒரு முனிவர் அவரை பார்க்க வந்ததாக செய்தி சொல்கிறான். அது பெருசாக பொருட்டாக எடுத்துக்காத ஜனமேஜயன் அவரை விருந்தினர் ஆசிரமத்தில் தங்க வச்சு அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி சேவகன்கிட்ட சொல்லிவிட்டு மறுபடியும் பகடையாட்டத்திலே இன்வால்வ் ஆகிடுறான். இப்போ திடீர்னு உத்தங்கர் அவன் பகடை விளையாடிட்டு இருக்க இடத்துக்கே கோவமாக அவன் பகடை ஆடுறதை பார்த்தோன்னே, ஓ பகடை ஆடுறியா, ஆடு ஆடு, உன்னோட குலத்தை இந்த நாகங்கள் என்றைக்கும் விடவே போகிறதில்ல, உன் அப்பாவை கடித்த நாகத்தோட விஷம்தான் இந்த பகடை ஆட்டத்துலேயும் இருக்குது, ஆடு ஆடு நல்லா ஆடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தன்னோட அப்பா பாம்பு கடிப்பட்டு இறந்தாருன்ற விஷயமே தெரியாத ஜனமேஜயன், இது ஒரு ஷாக்கிங் நியூஸு, என்னோடய அப்பாவை பாம்பு கடிச்சதா அப்படின்னு கேட்குறான். தன்னோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரியாத ஒருத்தன் தான் இந்த மாதிரி பகடை விளாண்டுட்டு இருப்பான், கட்டாயம் உங்கள் அப்பாவை கொண்ட நாகத்தோட விஷம் உன்னையும் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக உத்தங்கர் கிளம்பிடுறாரு. அவன் பின்னாடியே ஓடுறான். அவர் நிற்காமல் திரும்ப அவரோட ஆசிரமத்துக்கு போயிடுறாரு. ஜனமேஜயனுக்கு அன்றைக்கி இரவெல்லாம் தூக்கமே இல்லை. அவனுக்கு அவனோட அப்பாவை பற்றின நினைவுகள் என்னென்னா, அவங்களோட அந்தப்புறத்தில் ஒரு பெயிண்டிங் இருக்குது. இவன் ஜனமேஜயன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவனும் அவங்க அம்மாவும் படுத்திருக்க மாதிரியும் அவனோட அப்பாவான பரீட்சித் இவங்க தலையை நீவி கொடுத்துட்டு அரண்மனையை விட்டு போகிற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்குது. அவனுக்கு அவங்க அப்பாவோட நினைவு அவ்வளோதான். அதை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணுன்னு இவ்வளோ நாள் ஆசைப்பட்டதில்லை. இன்றைக்கி இந்த முனிவர் சொல்லிட்டு போனதுலேருந்து அவன் பயங்கர அதிர்ச்சியோடு இருக்கான். நைட்டெல்லாம் தூங்காமல் எப்போ விடியும் அப்படின்னு காத்திருந்து விடியும் போதே கிளம்பி உத்தங்கரோட ஆசிரமத்துக்கு போயிடுறான். அவர்கிட்ட போய் என்ன நடந்தது, அவங்க அப்பாவை எப்படி நாகம் தீண்டுச்சின்னு கேட்குறான். அவரும் அவரோட கோபம் தணிஞ்சு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுனனோட மகன் அபிமன்யு. அபிமன்யு அவனோட ஒய்ஃப் உத்திரை. அவன் குருச்சேத்திர போரில் ஈடுபடும் போது அபிமன்யுவோட வயசு 16 தான். உத்திரைக்கு குருக்ஷேத்திர போகிறனாலே அவளுக்கு தினம் இறப்பு செய்திகள் தான். இன்றைக்கி யார் இறந்தாங்கங்கிற செய்தி மட்டும்தான் அவளுக்கு குருச்சேத்திர போராகவே ஞாபகம் இருக்குது. அது மாதிரி ஒரு நாள் குருச்சேத்திர போரில் அவள் மிகவும் பயந்துட்டு இருந்த ஒரு விஷயம் வருது. அபிமன்யு ஒரு சக்கர வியூகத்துக்குள்ளே போயிட்டு திரும்ப மீள முடியாமல் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற செய்தி தான் வருது. ஸோ அவங்க ரொம்ப குறுகிய காலம்தான் 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தாங்க. அவளால் அந்த நியூஸை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அப்போ அவங்க மருத்துவச்சியெல்லாம் அவங்கள சோதனை பண்ணி பார்க்கும்போது அவள் கருவுற்று இருக்கிறது தெரிய வருது. மயக்கம் தெளிஞ்ச உடனே உத்திரை அபிமன்யுவோட உடன்கட்டை ஏறணும்னு முடிவு பண்ணுறா. ஆனால் அவங்க குலப்பெரியவர்கள்லாம் இப்போது குருகுலத்தோட நேரடி வாரிசுன்னு இப்போ யாருமே கிடையாது. அபிமன்யோட மகனோ மகளோ தான் நேரடி வாரிசுங்கிறதுனால அவள் உடன்கட்டை ஏறுறதுக்கு யாருமே அனுமதி தரல. இந்த வாழ்க்கையிலையும் அந்த குழந்தை மேலேயும் ஒரு பெரிய ஈடுபாடே இல்லாத இருந்த உத்திரை சரியாக சாப்பிடாம அபிமன்யுவே நினச்சிட்டு அவரோட உடல் நிலை டெட்ரேட் ஆகிட்டே வருது. இந்த நிலையில் அடுத்த 6 மாதத்தில் அவளுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தவுடனே குழந்தை ரொம்ப பலவீனமாக இருக்குது. இந்த செய்தி கேட்டவுடனே அப்போ இருந்த அரசரான யுதிஷ்டர் பயங்கர கவலையோடு இருக்கார். ஏன்னா குருஷேத்திர போரில் பாண்டவர்களோட வழித்தோன்றல்னு இருக்க யாருமே உயிரோடு இல்லை, எல்லாருமே இறந்துட்டதுனால இந்த குழந்தைய தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க.
கடைசியில் இந்த குழந்தை வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது, இறந்துருச்சு அப்படின்னு மருத்துவச்சிலாம் சொல்லிடுறாங்க. சத்திரியர்கள் வழக்கப்படி மயானத்தில் கொண்டு போய் நெஞ்சில் வந்து வாளால் கீறி புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது திரௌபதி மட்டும் கிருஷ்ணன்கிட்ட போய் இந்த நிலைமை எடுத்து சொல்லி என்னோடய குலத்தை வந்து எப்படியாவது நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாதவ மன்னர் கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப மன்றாடி கேட்குறாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த குழந்தைய பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த குழந்தை உடம்புல எங்கேயோ ஒரு உயிர் இருக்கிறத அவர் உணர்றாரு. குழந்தையோட இந்த நிலைமைக்கு காரணமே வந்து உத்திரையோட ஒரு பெருந்துயர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் வந்து உடனடியாக அந்த குழந்தைய உத்திரைக்கிட்ட இருந்து பிரித்து தாய்ப்பால் கூட புகட்டக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட யாதவ குலத்தை சேர்ந்த மருத்துவர்கள் வந்து இந்த குழந்தைய எடுத்து ஒரு பெரிய கடற்சிப்பிக்குள்ளே இந்த குழந்தைய வச்சுட்டு அதோட சூட்லேயே இருக்கட்டும்னு சொல்லி அந்த சிப்பிக்குள்ளே வச்சிடுறாங்க. அந்த குழந்தைய கடல் சிப்பிலேயே வச்சு துவாரகைக்கு கொண்டு போயிடுறாங்க. உத்திரை வந்து அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுலேருந்து 4வது நாள் அவள் இறந்துடுறா. குழந்தைய வந்து துவாரகைக்கு கொண்டு போய் 4 மாதம் வந்து அவனை அந்த கடல் சிப்பிலேயே வச்சுருந்து அதுக்கப்புறம் வெளில எடுக்கிறாங்க. அவன் தான் வந்து உன்னோட அப்பா பரீட்சித் அப்படின்னு உத்தங்கர் வந்து சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு சோதனை முயற்சியில் பிறந்த குழந்தைங்கிறதுனால தான் உங்கள் அப்பாவோட பேர் வந்து பரீட்சித் அப்படின்னு உத்தங்கர் ஜனமேஜயன்ட்ட சொல்கிறார். தாய் இல்லாத பிள்ளையா துவாரகையிலே வளர்ந்துட்டு இருந்த பரீட்சித் வந்து எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அவனுடைய குலத்தை பற்றின எந்த கதைகளும் அவனுக்கு சொல்லவே இல்லை. அவனை அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிகிட்டே வரல. அவனும் வந்து வாலிபன் ஆகிட்டான். வேட்டையில் சண்டையிலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஆளாக வந்து மாறிட்டு வரான். அந்த மாதிரி இருக்கும்போது அவனோட பாட்டி வழி உறவான மாத்திர தேசம் இருக்குது. அந்த தேசத்தில் இருந்து மாத்ரி தேவியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பரீட்சித்துக்கு 18 வயசாகும்போது யுதிஷ்டர் அவனுக்கு இளவரச பட்டம் கட்டிட்டு யுயுட்சுவை வந்து ஆட்சி அதிகாரத்தை பார்த்துக்க சொல்லிவிட்டு யுதிஷ்டரும் மற்ற பஞ்சபாண்டவர்களும் வந்து மகாபிரஸ்தானத்துக்கு கிளம்பிடுறாங்க. இந்த யுயுட்சு யாருன்னா திருதராஷ்டிரத்துக்கும் அவரோட மனைவி காந்தாரியோட தோழிக்கும் பிறந்த பையன். துரியோதனனுக்கு தம்பி முறை. இவர் எப்படி பாண்டவர்கள் பக்கம் வந்தார்னா இவர் வந்து ரைட்டியஸ்னஸை தான் சூஸ் பண்ணியிருப்பார். எப்போவுமே நியாயத்து பக்கம் நிற்கணும் அப்படின்னு நினைப்பார். குருக்ஷேத்திர வார் ஆரம்பிக்கும்போது கௌரவர்களோட பக்கம் இருப்பார். குருக்ஷேத்திர வார் ஆரம்பிக்கும்போது யுதிஷ்டர் வந்து ஒரு அறிக்கை விடுவார். என்னென்னா யார் வேணால் எந்த பக்கத்தை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பாண்டவர்கள் பக்கம் இருக்கவங்களும் கௌரவர்கள் பக்கம் போகலாம், கௌரவர்கள் பக்கம் இருக்கவங்க பாண்டவர்கள் பக்கம் வரலான்னு சொல்லும்போது யுயுட்சு வந்து பாண்டவர்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி பாண்டவர்கள் பக்கம் வந்துடுவார். குருஷேத்திர போர் முடியும் போது 11 வீரர்கள் மட்டும்தான் வந்து உயிரோடு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து யுயுட்சு. அவர்கிட்ட தான் வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு சில வருஷங்கள் கழித்து ஆட்சியை வந்து பரீட்சித்திட்ட கொடுக்கணுங்கிற நிபந்தனையோட யுதிஷ்டரும் பஞ்சபாண்டவர்களும் மகாபிரஸ்தானத்துக்கு போயிடுறாங்க. பரீட்சித்துக்கு 28 வயசு ஆகுது. ஆனாலும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்காமல் இன்னும் காட்டில் வேட்டையாடிட்டே வந்து அலைஞ்சிட்ருக்கான். இந்த காலகட்டத்தில் அவனுக்கு 4 மகன்கள் வந்து பிறக்கிறாங்க. ஜனமேஜயன், ஸ்ருதசேனன், உக்ரசேனன், பீமசேனன் அப்படின்னு 4 பசங்க வந்து பிறந்துடுறாங்க. இந்த மாதிரி காலம் போயிட்டுருக்கும்போது இந்த குருகுலத்து மன்னர்களுக்கும் நாகர்களுக்கும் நடுவில் ஒரு பகடையாட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதோட விளைவு தான் இப்போ நடக்க போகிறது. ஒரு நாள் பரீட்சித் வந்து காட்டுக்கு வேட்டையாக போகிறான். அப்போது அங்கே ஒரு முனிவர், சமீகருங்கிற ஒரு முனிவர் வந்து ஒரு தவம் செஞ்சிட்ருக்கார். அவர் வந்து பேசா நெறி கொண்ட ஒரு முனிவர். அவர்கிட்ட போய் ஒரு பாதையை காட்டி இந்த பாதை எங்கே போகுது அப்படின்னு பரீட்சித் கேட்குறா. அவர் பதில் எதுவும் சொல்லாததை பார்த்து கோவம் வந்து பக்கத்தில் ஒரு பச்சை பாம்பு இருக்குது மரத்தில். அந்த பாம்பை எடுத்து அந்த முனிவரோட கழுத்தில் போட்டுட்டு போயிடுறான் பரீட்சித். பரீட்சித் அந்த முனிவரோட கழுத்தில் போட்ட பாம்போட பேர் ஆனகன். இந்த நாகர்கள் வந்து குருகுல மன்னர்களை ஒரு பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடவே தான் இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து அந்த நாகர்களில் ஒருத்தரான ஆனகன் வந்து இந்த பரீட்சித்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயம் நடக்குது. இந்த சமீகர்ன்ற முனிவருக்கு கவிஜாதன்ற பையன் இருக்கான்.
இந்த நாகங்கள் என்ன பண்ணுதுன்னா 7 நாகங்கள் வந்து 7 மனிதர்களாக வந்து உருவம் கொண்டு இந்த கவிஜாதன் விளையாடிட்டு இருக்க இடத்துல போயிட்டு அவனை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு செத்த பாம்பை கழுத்தில் மாட்டிட்டு உங்கள் அப்பா சிவன் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவும், அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்ச கவிஜாதன் வந்து பயங்கர கோவத்துக்கு உள்ளாகிறான். அந்த இரவு பரீட்சித் அவனோட அரண்மனையில் மதுக்கோப்பையோட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த சமீகரோட மகன் கவிஜாதன் வந்து அவரோட அரண்மனைக்கு வரான். கோவத்தோடு வர்றவன், நீ என்னோட அப்பாவை வந்து அவமானப்படுத்திட்ட, உனக்கு உன்னோட விதி என்னன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். எல்லா மனுஷனும் பிறக்கும்போது எதிர்காலத்தை தான் விதியாக கொண்டு பிறப்பாங்க. ஆனால் உங்கள் குருகுல வம்சம் மட்டும் பிறக்கும்போதே இறந்த கால சாபத்தையே எதிர்காலமாக வச்சு பிறக்கிறவங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். உன்னோட குல வரலாறை வந்து இந்த கிருஷ்ணன் வந்து உன்னை எங்கேயோ கொண்டு போய் வளர்த்து இதை மூடி மறைக்க பார்க்குறான். நீ யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பரீட்சித்தை வந்து அவனோட தோளில் தூக்கிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல பறந்து கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறான். இது எந்த இடம்னா அஸ்தினாபுரியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம். ஆனால் 30 வருஷமாக யாருமே போகாத ஒரு இடம். கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் வந்து மனித நடந்து போகிற தடமே இல்லாமல் மாறி போயிடுச்சு. இப்போ வெறும் நரிகள் மட்டுமே உலாவிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு தான் கவிஜாதன் வந்து இவனை கூட்டிகிட்டு போயிருக்கான். அது எந்த இடம்னா குருக்ஷேத்திரம். அந்த இடம் முழுக்க அங்கங்கே ஒரு சின்ன மலை போல் ஒரு புற்றாக இருக்குது. அவன் ஒரு புட்டாக போய் உடச்சி பார்க்குறான் பரீட்சன். உள்ளே பார்த்தா ஒரு யானை வேல் குத்தப்பட்டு இறந்துருக்கு, அது மேலே ஒரு புத்தாக இருக்குது. அது மாதிரி ஒரு புத்தை போய் அவன் உடச்சி பார்க்கும்போதும் உள்ளார ஒரு பிண குவியல்களாக இருக்குது. அப்போ தான் வந்து அவனோட இந்த குருட்சேத்திரத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் முடிஞ்சவொடனே கொஞ்சம் பயந்தவன் மாதிரி கவிஜாதன்கிட்ட போய் நிற்கிறான். அப்போ வந்து மறுபடியும் இந்த உன்னை சுற்றி உத்துப்பார் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு இரவு நேரம். அவனை சுற்றி ஆடுற கிளைகள் எல்லாம் வந்து அங்கே ஒரு பாம்பாக அவன் கண்ணுக்கு தெரியுது. அப்போ ஒரு 2 கண்கள் வந்து அவனை பார்க்குற மாதிரி தெரியுது. அப்போது கவிஜாதன் வந்து சொல்கிறான், நீ வந்து ஒரு நாகர்குலத்தால் ஆட்டி வைக்கப்படுற ஒரு பாவை தான் நீங்கள். உன்னோட விதியை உனக்கு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இன்னிலேருந்து 7ஆவது நாள் மார்கழி மாதம் சப்தரிஷி விண்மீன்கள்னு சொல்கிற 7 விண்மீன்களும் ஒரே ராசியில் வந்து சேர்ற அன்னைக்கு ஒரு நாகத்தால் தீண்டப்பட்டு நீ செத்து போவ அப்படின்னு கவிஜாதன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். காலையில் ஆனவுடனே அரண்மனையில் இருக்க சேவகர்கள்லாம் அரண்மனையில் ஃபுல்லாக தேடுறாங்க. பரீட்சித்து எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் அவனோட அந்தப்புறம் எல்லாம் தேடும்போது அங்கே இருக்க ஒரு லதா மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு புதரில் பரீட்சித்து விழுந்து கிடக்கிறான். மயக்க நிலையில் இருக்கான். அவனை கொண்டு வந்து மருந்தெல்லாம் கொடுத்து அவனை தெளிய வச்ச உடனே அவனுக்கு நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வந்து கொஞ்சம் அவனோட மனது வந்து தெளிவடையுது. பரீட்சித் வந்து உடனே கிளம்பி அவளோட குலகுருவான வைசம்பாயனர்கிட்ட போய் சேர்றான். அவர்கிட்ட இந்த நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவர் வந்து நாகங்கள்ங்கிறது வந்து காமம் மற்றும் அகங்காரம் இதோட பருவடிவங்கள், இதோட ரெப்ரசன்டேஷன் தான் நாகம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் உன்னால் அடக்க முடிஞ்சால் அவங்கள வந்து பாம்பு தீண்டாது அப்படின்னு ஒரு வழி சொல்கிறார். ஆனால் இதை மனுஷங்க வந்து இதை அடக்கிறதுங்கிறது வந்து சாதாரண காரியம் இல்லை. முனிவர்களே வந்து இதை அடக்க ட்ரை பண்ணி தோற்று போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு வைசம்பாயனர் சொல்கிறாரு. இருந்தாலும் தனக்கு வேறு வழி இல்லைன்னு அவரோட குருநாதர்கிட்ட சொல்லிவிட்டு உடனே ஹஸ்தினாபுரிக்கு போய் அவரோட அமைச்சர்கள்கிட்ட சொல்லி ஹஸ்தினாபுரிக்கு வெளியில் இருந்த ஒரு ஏரிக்கு நடுவில் 8 தூண்கள் வச்சு அந்த ஏரிக்கு மேலே ஒரு சாலையை உருவாக்குறான் பரீட்சித். அவனோட உடைமைகள் எல்லாத்தையும் வந்து அந்த மக்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வெறும் அவனோட ராஜ உடைகள் எல்லாம் களைஞ்சிட்டு மர உரி மட்டும் போட்டு அந்த ஏரிக்குள்ளே இருக்க சாலையில் போய் தங்கிடுறான். அங்கே போய் வர கடுமையான தவம் பண்ணிட்டு அவனுடைய காமத்தையும் அகங்காரத்தையும் உடுக்கி கடுந்தவத்தில் இருக்கான். இது எல்லாத்தையுமே நாகர்களின் தலைவனான தக்ஷன் வந்து அந்த ஏரிக்கு வெளியில் நின்று இவனோட செயல்களை வந்து பார்த்துட்டே இருக்கான். தக்ஷனுக்கே கூட இவன் உண்மையிலே இந்த காமத்தையும் அகங்காரத்தையும் அடக்கிடுவானோ, நம்ம அவனை கொல்லாமல் போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணம் வர்ற அளவுக்கு பரீட்சித்தை
ரொம்ப தீவிரமான தியானத்தில் இருக்கான். இப்போ 7ஆம் நாள் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சமம் தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு நைட்டை ஒரு பழங்கள்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காக ஒரு சேவகன் வந்து தவச்சாலைக்குள்ளே போகிறான். அவர்கிட்ட வந்து பரீட்சித், நான் வந்து காமத்தையும் அகங்காரத்தையும் வென்றுட்டேன், இனிமேட்டு எனக்கு சாவே கிடையாதுன்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. அது சொல்லும்போது சொல்கிற தோரணையே வந்து ஒரு பெரிய அகங்காரமாக மாறிடுது. ஏதாவது ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருந்த தக்ஷன் வந்து உடனடியாக இந்த அகங்காரம் பூந்ததுன்றதுனால அது அவருக்கு இரவு சாப்பாடாக கொடுக்கப்பட்ட ஒரு மாதுளம் பழத்துக்குள்ளே ஒரு புழு உருவத்தில் போயிடுறாரு. ஸோ அதை பழத்தை சாப்பிட்றதுக்காக மாதுளம் பழத்தை உரிக்கும்போது அந்த புழு வடிவத்தில் அவரோட உதரில் வந்து தக்ஷன் வந்து கொட்டிடுறாரு. இதோட குருகுலத்தோட 51வது மன்னனான பரீட்சித்தும் வந்து நாகர்களுக்கு இரையாயிட்டான். இந்த கதையை உத்தங்கர் சொல்லி முடித்த உடனே ஜனமேஜயன் மறுபடியும் அவரோட அரண்மனைக்கு வந்து அங்கே இருக்க சூதர்கள்கிட்ட வந்து தன்னுடைய குலக்கதையை சொல்லுமா கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஏதோ ஒரு வகையில் அவனோட முன்னோர்கள் எல்லாருமே வந்து நாகங்களால் பழி வாங்கப்பட்டு இறந்துருக்காங்கங்கிறது அந்த கதைகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறான். இதில் சூதர்கள்ங்கிறது யாருன்னா ஒரு இசைப்பாணர்கள், இந்த காலத்து விக்கிபீடியா மாதிரி. அப்போ வந்து அந்த சூதர் இனத்தை சேர்ந்தவங்க எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து அவங்க இனத்துக்குள்ளே பாட்டாக சேகரித்து வச்சுருப்பாங்க. நிறைய ரெஃபரன்சஸ்க்கு அப்போ இருக்க மன்னர்களோ அமைச்சர்களோ வந்து இந்த சூதர்கள்கிட்ட தான் கேட்டு பாஸ்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூதர்களை கூப்பிட்டு தான் வந்து ஜனமேஜயன் அவனோட முன்னோர்கள் வரலாறு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இப்போது ஜனமேஜயன் அவங்க குலகுருவான வைசம்பாயனர்கிட்ட போயிட்டு இதிலேருந்து தப்பிக்க என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது, அந்த வைசம்பாயனர் தான் அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த காமத்தையும் அகங்காரத்தையும் அடக்குனா தப்பிச்சிடலான்னு சொன்னவர். அவர் வந்து இப்போ நாகங்களை அடக்கிறது கஷ்டம், அதனால் சாந்தி செய்யலாம், அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு யாகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறார். இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது, ட்ரை பண்ணி தான் பார்க்கணுன்னு வைசம்பாயனர் சொல்லிடுறாரு. ஜனமேஜயன் வந்து அவர் குருநாதர்கிட்ட இனிமேட்டு இந்த மண்ணில் குருஷேத்திர போரே நடக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவர் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாகங்கள்ங்கிறத வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்க டார்க் சைடோட ரெப்ரசன்டேஷன் தான் வந்து நாகங்கள். ஸோ அதை அழிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதர்வ வேதத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, பூத யாகம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்கிறார். சர்ப்ப சத்திர வேள்வி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம நடத்தி முடித்தோம்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாம்பும் வந்து வேள்வி தீவில் எரிஞ்சு அழிஞ்சிரும். அது நடந்து முடிஞ்சால் எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் வந்து காமமோ அகங்காரமோ இல்லாமல் இந்த உலகத்தில் போரே நடக்காமல் உலகம் ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வைசம்பாயனர் இந்த வேள்வியை பற்றி சொன்ன உடனே ஜனமேஜயன் வந்து எப்படியாவது இந்த வேள்வியை செஞ்சே நடத்தணும் குருநாதரே, என்னோட மொத்த செல்வத்தையும் பயன்படுத்தி எப்படியாவது இந்த வேள்வியை வந்து நடத்திடணும், இதனால் எனக்கு முன்னாடி இருந்த எல்லா குருகுலத்து மன்னர்களோட ஆத்மாவும் சாந்தி அடையும், குருக்ஷேத்திர போரில் இறந்தவங்களோட எல்லா ஆத்மாவும் சாந்தி அடையும்னு சொல்கிறேன். ஜனமேஜயனோட ஆணைப்படி வைசம்பாயனர் இந்த வேள்வியை நடத்துறதுக்காக 20 வருஷமாக பல விஷயங்களை ஒருங்கிணைக்கிறார். கடைசியாக 20 வருஷம் கழித்து இந்த கடைசி 4 மாதங்களாக இந்த வேள்வி நடந்துகிட்ருக்கு. இந்த வேள்வியை நடத்துறதுக்கு பாரத வருஷத்துலேருந்து எல்லா திசைகளில் இருந்தும் நிறைய முனிவர்களும் பண்டிதர்களும் வைதிகர்களையும் வர வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வேள்வியை. இந்த வேள்விக்காக பாரத வருஷத்தோட 56 தேசங்கள்லேருந்து 1008 அவிப்பொருள்களை சேர்க்குறார். அவிப்பொருள்கள்லாம் அந்த வேள்வியில் போட்டு எரிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பொருள் தான் வந்து அவிப்பொருள்கள். ஸோ இதோட கடைசி நாளான பூர்ணாகுதி நகர வேண்டிய கடைசி நாள் அன்னைக்கு, ஆடி மாதம் வளர்பிறை நாள் அன்னைக்கு தான் வந்து ஆஸ்திகன் வைசம்பாயனரை போய் சந்திக்கிறான். பகுதி 2ஓட முடிவில் அந்த காட்சியோட அத்தியாயம் 3 முடியுது.